பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் காணொளி வழியாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே குன்னங்காடு ஆயிரமண்டல திருச்சபையின் சார்பிலே அன்புடன் வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளின் தொழுகை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய நம் துதிப்பாடல் வழியாக ஆண்டவரை போற்றுவோமாக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சனின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோமாக. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்ற சர்வ வல்லமையும் மட்டில்லா இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு கடவுளே, பரிசுத்தமும் கிருபை நிறைந்த இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகின்றோம். தம்முடைய பேரருளினால் கடந்த 6 மாதங்களை கடந்து நாங்கள் இந்த புதிய மாதத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா. புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஆங்காங்கிருந்து காணொளி வழியாக இந்த ஆராதனையில் இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, குறிப்பாக இந்த தொழுகையில் இடம்பெற இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்தாரும். நீரே எங்களை தலைமையேற்று நடத்தும். இணைந்துமை ஆராதிக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்வின் தேவைகளை சந்தியும். உம்மிலே பலன் கொள்ளவும் உமக்கு சாட்சிகளாய் வாழவும் தேவாதி தேவன் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் தருகிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு மீட்பர் பாதம் பணிந்து கேட்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கீர்த்தனை பாடலிலே 54வது கீதத்தை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். ஓய்வு நாள் இது மனமே, தேவனின் உரையை தியானம் செய் கவனமே என்னும் கீர்த்தனை 54 பாடி ஆண்டவரை போற்றுவோமாக.
சவிய நெறி சுவிசேஷ வசனமே. ஓய்வு நாளிது மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே. ஜீவ சுக புத்திர செல்வம் தந்தவர் சேவடி உனக்கபயமே. ஜீவ சுக புத்திர செல்வம் தந்தவர் சேவடி உனக்கபயமே. மேவி அவர் கிருபாசனத்தின் மேவி அவர் கிருபாசனத்தின் வேண்டிக் கொள்ளிது சமயமே. ஓய்வு நாளிது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. 6 நாளுன கழித்தவர் இளைப்பாரி ஏழினில் கழித்தவர். 6 நாளுன கழித்தவர் இளைப்பாரி ஏழினில் கழித்தவர். கூறும் பூரண ஆசீர்வாதத்தை கூறும் பூரண ஆசீர்வாதத்தை குறித்துணை இத கழைக்கிறார். ஓய்வு நாளிது மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே. கர்த்தராசனம் குறுகி கேளின்று காலை நண்பகல் மாலையும். கர்த்தராசனம் குறுகி கேளின்று காலை நண்பகல் மாலையும். சுத்தம் நாடுவோர் யாவரும் வந்து சுத்தம் நாடுவோர் யாவரும் வந்து துதி செய்யும் இத்தேவாலயம். ஓய்வு நாளிது மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே. ஓய்வு நாளிது மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆங்காங்கிருந்து இந்த தொழுகையில் பங்கு பெற்றிருக்கிற நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்பது, ஆண்டுடைய இரத்தத்தால் கழுவப்படுவது அவசியமான ஒன்று என்பதை உணர்கின்ற போது இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு நம்மை ஆண்டவர் கரங்களிலே அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடந்த நிமிடம் வரையிலும் நாம் அறிந்தும் அறியாதும் செய்த தவறுகளை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளும் அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. இஸ்ரவேலின் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று கட்டளையிட்டாரே. நம்முடைய வாழ்விலே நம்முடைய வார்த்தையால், நம்முடைய சிந்தனையால், செயல்களால், பார்வையால், நம்முடைய நினைவுகளினால் நாம் அறிந்தும் அறியாமலும் துணிகரமாகவும் செய்த தவறுகளை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவர் என்னை மன்னியும் என்று சொல்லி அவ்விடத்தில் கேட்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மட்டுமல்ல, தன்னுடைய இரத்தத்தால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அந்த நிலையிலே மனத்தாழ்மையோடு என்னை மன்னியும் என்று சொன்ன நம்ம ஒவ்வொருடைய குறைவுகளை மன்னித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்து தமது திருச்சித்தப்படி பரிசுத்தமான பாதையிலே தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 6 மாதங்களை கடந்து வந்துவிட்டோம். ஒரு வருடத்தின் பகுதி நாட்களை நிறைவு செய்ய கடவுள் கிருபை செய்தார். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ பாடுகள் தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும். கர்த்தர் நம்மை கண்ணீருக்கும், நம்முடைய கண்களை கண்ணீருக்கும், நம்முடைய காலை இடறலுக்கும், நம்முடைய ஜீவனை மரணத்திற்கும் தப்பு வைத்து அப்படி ஒரு ஓய்வு நாளை தந்து சூழ்நிலை காரணமாக நாம் ஒருவேளை ஆங்காங்கிருந்து ஆராதித்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரே, நம்மை வழிநடத்துகிறாரே, அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இறைவன் செய்தெல்லாம் நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே, தேசத்திலே கர்த்தர் செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம்.
இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவும் தொழுகையின் மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதி தரவும் நாம் ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, புதிய ஒரு மாதத்தை தந்தீரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இதுவரையிலும் எங்கள் வாழ்வில் நிகழ்ச்சியது எல்லா நன்மைகளுக்காக உள்ளம் நிறைந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்து தர மன்றாடுகின்றோம். கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதி தருவீராக. இந்த மாதத்திலும் ஆண்டவரே, என்னென்ன நன்மைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவையோ அவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் மகிழ்வோடு வாழ ஆண்டவர் ஏற்ற கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து உலகமெங்குள்ள மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம். உலகின் அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உலகிலே பல நாடுகளிலே பலவிதமான சூழல்கள் இருப்பதை அறிகிறேன் ஆண்டவரே. தீமைகளை மாற்றி நன்மைகளால் கர்த்தர் ஒவ்வொரு நாட்டினரையும் நிறைத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகமெங்கும் செய்யப்படுகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழிய களங்களில் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் இந்திய திருநாட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து ஆண்டவரே தலைவர்களையும் பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்திலே பரவிய கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் தந்து வருகிற விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பெருந்தொற்று நோயினால் ஏற்பட்ட பொருளாதார சீர்கேடுகளை கர்த்தர் அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அரசு நல்ல திட்டங்களை தீட்டி செயல்பட கடவுள் கிருபை தாரும். எளிய எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்னும் வளர்ச்சியடைய கர்த்தர் கிருபை தாரும். விலைவாசி உயர்வை கர்த்தர் அறிந்திருக்கின்றேன் ஆண்டவரே. நீர் நினைத்தால் அவைகளை மாற்ற முடியும் தகப்பனே. அரசனுடைய ஆண்டவர் திட்டங்களிலே ஆண்டவரே, இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல செயல் திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசமெங்கிலும் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இன்னமும் பெருந்தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனையில் இருக்கிற உமது பிள்ளைகளுக்காக, இல்லங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீர் விடுதலை தாரும். ஒவ்வொரு வியாதியஸ்தருடைய அருகிலும் நீர் சென்று அவர்களை குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நோய் தொற்றுடையவர்களுக்கு அந்த மருத்துவ உதவிகளை செய்கிற மருத்துவர்கள், தாதியர்கள் அனைவரையும் ஆண்டவர் கண்மணி போல் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாதுகாப்போடு நின்று தங்கள் கடமைகளை செய்ய அருள் தாரும். நோய் தொற்று பரவாதபடிக்கு ஆண்டவர் தேசத்திலிருந்து ஆண்டவரே நன்மைகள் தேசத்திலே விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக அரசு எடுக்கிற முயற்சிகளிலே துணையாக நிற்கிற காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் ஆண்டவரே, இன்னும் அரசியல் கட்சியினுடைய ஒவ்வொரு அதிகாரிகள் ஆண்டவரே, தலைவர்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். முன்கள பணியாளர்கள் அனைவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். தந்தையே, இந்த நேரத்திலும் குமரி பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயத்திற்கு உட்பட்ட அனைத்து திருச்சபைகள், போதகர்கள், இன்னும் பொறுப்பாளர்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபைக்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்திலே தருகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். விசேஷமாக எங்கள் இல்லங்களில் இருக்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய கல்வியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். புதிய கல்வியாண்டிற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, தேர்வுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, உயர்கல்விக்காக ஆண்டவரே பணிகளுக்காய் காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை தருவீராக. குடும்ப வாழ்விலே நன்மைகளுக்காய் காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற நன்மைகளை தாரும். கடந்த நாட்களிலும் ஆண்டவர் கிருபையின் காலத்தில் இருந்த உமது மகளுக்கு நீர் தந்த சுகமான விடுதலைக்காக, கர்த்தர் தந்த அன்பு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயும் செய்யும் உண்மையிலே பலப்பட கர்த்தர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னமும் கிருபையின் காலத்தில் இருக்கிற சகோதரிமார்கள் உண்டு தகப்பனே. அவர்களும் ஏற்ற நேரத்திலே சுகமான விடுதலை பெற்று தாயும் செய்யுமாய்மை மகிமைப்படுத்த, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடவுள் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறுபட்ட பணிகளை செய்கிற எங்கள் திருச்சபையின் அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. அருகிலும் தூரத்திலும் அயல்நாட்டிலும் இருந்து பணி செய்கிற உமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நாங்கள் இணைந்து கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும். ஆண்டவரே, நீர் இறங்கி உமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை வர்த்திக்க செய்யும். ஆண்டவரே, பணி உயர்வுகள், பணி இடமாற்றங்கள், ஆண்டவரே பணிகளிலே கிடைக்க வேண்டிய நன்மைகள்
இழந்து போன பணிகள் இவைகளுக்காக உம்மை நோக்கி காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி ஆண்டவரே அவருடைய ஜெபங்களை கேட்பீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, ஏற்ற நன்மைகளை தாரும் சுவாமி. அந்த முன்னை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள கிருபை தார். முதல் வேதான எங்கள் பெற்றோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முதுமையின் தீமைகளுக்கு பலகீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் குடும்பங்களிலே பலர் ஆண்டவர் பலகீனத்தோடு இருக்கிறார்லப்பா. குறிப்பாக வயோதிப நிலையிலே பலகீனத்தோடு இருப்போருக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கின்றோம். முதுமை மட்டும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீரேன். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவரே அவர்கள் புதுபலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அதுபோல ஆண்டவரே இன்னும் பற்பல தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும். கடன் சுமையோடு இருக்கிற மக்களுடைய கடன் சுமைகளை கர்த்தர் நீக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட முது பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அறிகிற அறிவிலும் உம்முடைய அன்பிலும் ஆண்டவரை விசுவாசத்திலும் இன்னமும் வளர கர்த்தர் கிருபை தாரும். திருச்சபையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மூப்பர்களுக்காக இன்னும் திருச்சபையின் பணிகளிலே உதவியாக இருக்கின்ற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கோயில் பிள்ளை அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே இந்த தொழுகைக்காக உதவி செய்கிற உமது பிள்ளைகளை கூட உடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. அப்பாவுக்கு சித்தமானால் இந்த மாதத்திலே ஆண்டு தொடர்ந்து நாங்கள் இணைந்து ஆராதிப்பதற்கு மட்டுமல்ல, எல்லா சங்கங்களுடைய திருப்பணிகளையும் நேர்த்தியாய் செய்வதற்கும் கிருபை தார். எங்கள் திருச்சபை தாங்குகிற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். 3 மிஷினரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. மிஷினரி களங்குள்ள தேவைகளை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆலயம் இல்லாத ஆண்டவரை சூழல்களை நாங்கள் அறிகின்ற போது ஆண்டவரே அந்த இடங்களிலே ஆலயங்களை கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானால் ஆண்டவரே வரும் நாட்களிலே ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையிலும் அன்று சில பணிகளை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டோம். ஆலயத்தின் உள்ளாக செய்ய நினைத்திருக்கிற பணிகள், ஆலயத்தின் முன்பாக செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பிய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிகிறீர் ஐயா. இவைகளில் உமக்கு சித்தமானது நாங்கள் செய்து நிறைவேற்ற கடவுள் கிருபை தாரும். ஆண்டவரே அதற்கு ஏற்ற அனுகூலங்களை தண்ணீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ அவருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மட்டும் இவைகளின் வழியாய் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஒரு விசை கூட இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற அனைவருக்காய் ஜெபிக்கிறோம். பல்வேறுபட்ட தேவைகளோடு உமது பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ எட்டாவது நீ அறியாதவன பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னேன். ஆமாண்டவரே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம். அது பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தார்மன். நிச்சயமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு என் தேவன் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்த கிருபை தார். கர்த்தர் இப்படி செய்வதற்காய் நன்றி. ஆராதனின் மீதமுள்ள பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27 முடிய. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 முதல். அவர்கள் கப்பர்னூருக்கு வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளையிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராகாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். 1 வெள்ளிப் பணத்தை காண்பார். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் என்பவைகளே. இப்படியாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்னும் பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும்.
பாவித்திட நீங்க ஜீவன் பெற்றிடவே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மன்னை அடைந்தோ புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே இன்றும் இயேசு வண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. ஆங்காங்கு இருந்து கொண்டு இந்த காணொளி வழியான இந்த தொழுகையிலே இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அனைவருக்கும் ஒரு முறை கூட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி யோனா தீர்க்கதரிசியினுடைய நூல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, கடவுள் மனிதர்களை ஆதாயப்படுத்துவதற்காக கூட இந்த உலகத்திலே அற்பமாக எண்ணப்பட்ட ஜீவ ஜந்துக்களை பயன்படுத்தினார் என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவருடைய பிரதான நோக்கம் அனைத்துலகோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதுதான். அதற்காக ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆம், ஆண்டவருடைய திருத்திட்டத்திற்கு கீழ்ப்படுகின்ற எவரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்பது இந்த நிகழ்வுகள் நமக்கு போதிக்கின்ற உண்மையாகும். இந்த நாளிலே கிறிஸ்துவுக்காக செயல்படுவோம் என்று சொல்லுகிற பொருளிலே சில காரியங்களை சிந்திக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. திருமறையிலே மீன்களை குறித்து பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். இறைவனால் படைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று என்பதையும் மட்டுமல்ல, சில இடங்களிலே அவைகள் அசாதாரணமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அல்லது செய்வதற்கு ஆண்டவர் அவைகளை பயன்படுத்தினார் என்பதையும் நாம் காண முடிகின்றது. ஆதி திருச்சபையிலே மீன் கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக இருந்தது. இத்தூஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இந்த மச்சங்கள் அல்லது மீன்களை குறிப்பதற்கு பயன்படுத்த ஒன்று.
ஆதி திருச்சபையிலே நம்மை போல வெளியரங்கமாக ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியாத சூழல்கள் இருந்தபோது இரகசிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது தங்கள் கால் விரலினால் தரையில் ஒரு மீனின் படத்தை வரைவார்கள். அவர்கள் சந்தித்த மனிதர் அவரும் கிறிஸ்தவராக இருந்தால் அதை புரிந்து கொள்வார். புரிந்து கொண்டு இருவரும் கிறிஸ்தவர்கள் என்பதை அவர்கள் உறுதி செய்து கொண்டு ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்வதோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்குரிய காரியங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு பழமையான நூல் குறிப்பிடுகின்றது. ஆம் அன்பர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருந்த அந்த மீன் பிடித்து கொண்டிருந்த மனிதர்களை தான் ஆண்டவர் சீடராக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சில இடங்களிலே ஆண்டவர் இந்த மீன்களை பயன்படுத்தி நல்ல போதனைகளை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார், சீடர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன் இன்றும் கூட மீனின் வழியாக நாம் சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நான் இன்று செய்தியை 2 பகுதிகளாக தெரிவு செய்து கொண்டேன். ஒன்று, மீனுடைய பண்புகள். 2, மீன் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பு என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்பது நல்லதென்று எண்ணுகின்றேன். குறிப்பாக மீனுடைய பண்புகள் நம் அனைவருக்கும் தெரிந்த சில பண்புகளை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். முதலாவது, மீனானது உப்பு கடலில் இருந்தாலும் அது தன்னை கரைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒன்று. உப்பினால் சாரப்படாமல் அது தன்னை காத்துக் கொள்ளுகிற ஒன்றாக இருக்கின்றது. கரைபடாத வாழ்வுக்கு மீன் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் கரைபடாமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்பதை நானும் நீங்களும் இந்த தொழுகை வழியாக புரிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாததாகும். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு 1:27 வசனத்திலே சொல்லுகின்ற போது ஆண்டவர் உண்மையான பக்தி என்பது கரைபடாத வாழ்வு என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். 1:27 சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் கரைபடாதவர்களாக வாழ வேண்டும், அல்லது எந்த விதமான பாவங்களுக்கும் அடிமைப்படாதவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவர். இந்த நாளிலும் கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் கரைபடாத வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை, உலகம் அப்படி இருக்கிறது, நானும் அதுபோன்று வாழுகிறேன் என்று சொல்லி உலகத்தால் கரைபட்டவர்களாக வாழுகின்றோமா? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 2 பேதுரு 2:20 வசனத்திலே பேதுரடிகளார் ஒரு கருத்தை சொல்லுகிறார். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். அதாவது, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் பாவத்தில் விழக்கூடாது என்று சொல்லி திட்டமாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி விழுகிறவர்களுடைய வாழ்வு ஐயோ என்று சொல்லி திருமறை தெளிவுபடுத்துகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துவதற்கு ஆதி திருச்சபை மீனை பயன்படுத்தியது. ஏனென்றால் அது உப்பு கடலுக்குள் இருந்தாலும் தன்னை கரைபடாமல் காத்துக் கொள்வது போல கிறிஸ்தவர்களும் பாவ உலகத்தில் இருந்தாலும் பாவத்தால் கரைபடாதவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம், எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாமும் கூட கரைபடாதபடிக்கு வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமறையில் நாம் பார்க்கின்ற போது
சிம்சோன் என்று சொல்கிற மனிதன் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றவராக இந்த உலகத்திலே காணப்பட்டார். ஆனால் பாருங்கள், அவன் தன்னை ஒழுக்கக்கேடான தீமைகளுக்கு, உலகத்தின் இன்பங்களுக்கு தன்னை கரைபடுத்தி கொண்ட போது அல்லது ஒப்பு கொடுத்த போது அவன் ஆண்டவருடைய பலனை இழந்து போனான். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவன் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாய் மாறினான் என்று நாம் அறிகின்றோம். நம்முடைய வாழ்விலே நாம் கரைபட்டு இந்த உலகத்திலே ஆண்டவரை தூஷிப்பதற்கு அல்ல, மாறாக ஆண்டவருடைய மகிமையாய் கரையற்றவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, மீன் கற்றுத்தருகின்ற இன்னொரு உண்மை அல்லது மீனுடைய பண்பு என்னவென்று சொன்னால், மீன் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சிறிய உயிரினமாகும். பலவிதமான மீன்களை பார்க்கிறோம். மிக சிறியதிலிருந்து மனிதரை காட்டிலும் அல்லது பெரிய விலங்குகளை பார்க்கிலும் பெரிய அளவிலான மீன்கள் வரையிலும் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு பொதுவான குணம், அவைகள் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒன்று. வெள்ளத்தின் ஓட்டத்திலே அப்படியே செல்லுகின்ற மீன் அது செத்த மீனாக இருக்கும். அதே வேளையிலே எவ்வளவு வேகமான வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு வேகமாக நீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போடுகின்ற மீன் அது உயிருள்ள மீன் என்பதை நாம் அறிகின்றோம். ஆம், கிறிஸ்தவர்களும் எதிர்நீச்சல் போட அழைக்கப்பட்டவர்கள். அதாவது நாம் துன்பத்தை எதிர்கொண்டு வாழ, பாவத்தை எதிர்கொண்டு வாழ, பாடுகளை எதிர்கொண்டு வாழ நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கின்ற போது, தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கின்ற போது, ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு தேவனுடைய சுவிசேஷம் தரப்பட்டதே நாம் ஆவியிலே பிழைக்கும்படியாக என்று சொல்லியும், அப்படி ஆண்டுடைய நற்செய்தியை பெற்று அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நமக்கு பாடுகள் வருகின்ற போது நாம் என்ன செய்யக்கூடாது? துவண்டு போகக்கூடாது. நாம் எதிர்நீச்சல் போட அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? உலகில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு துன்பங்கள் உண்டு, ஆனால் துன்பங்களை எதிர்கொண்டு வாழுகின்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பாடுகளே இல்லாத வாழ்வு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. அல்லது பாடுகளே, துன்பங்களே, கஷ்டங்களே இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவதல்ல. மாறாக அந்த பாடுகளை எதிர்கொண்டு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நிக்கோலஸ் என்று சொல்கிற மனிதரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 1982ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிலே மெல்போர்ன் என்று சொல்கிற இடத்திலே பிறந்த மனிதர். அவர் நம்மை போல சாதாரணமானவர் அல்ல. குறிப்பாக அப்படி 2 கைகளும் கால்களும் இல்லாது பிறந்த குழந்தை தான் நிக் என்று சொல்கிற மனிதர். இன்று உலகளாவிய ஒரு மக்களை உற்சாகப்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கின்ற தேவனுடைய ஊழியக்காரராய் அவர் இருக்கின்றார். அவரே அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற போது, சுய சரிதத்தை சொல்லுகின்ற போது, பலமுறை தற்கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன். ஆனால் ஒரு நாள் நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் என்னை படைத்த ஒரு நோக்கம் உண்டு, எனவே நான் எதிர்நீச்சல் போட்டு நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுகின்றார் ஒரு இடத்திலே, என்னுடைய கைகளும் கால்களும் இல்லாதது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னால், அதற்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னால், எனக்கு கைகளும் கால்களும் இல்லை என்று சொல்லி நான் கவலைப்படவே மாட்டேன் என்று சொல்லி. அதாவது என் மூலமாக என்னுடைய இந்த நிலைமையின் வழியாக ஒருவர் ரட்சிக்கப்படுவார் என்று சொன்னால் நான் இப்படி பிறந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுவேன் என்றுதான் அவர் குறிப்பிடுகின்றார். என அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழுகின்றோமா? இல்லை, செத்த மீன்களை போல அந்த துன்பங்களை கண்டு சோர்ந்து போகின்றோமா? அந்த துன்பத்தோடு அடித்து செல்லப்படுகின்றோமா? சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எதிர்நீச்சல் போட்டு துன்பங்களை எதிர்கொண்டு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தனக்கு வந்த பாடுகள், துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்ந்தார். ஒருவேளை மரணத்தையும் அவர் சந்தித்தார். ஆனால் அவர் திரும்ப உயிர்த்தெழுந்து என்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும்
நாம் விசுவாசத்தோடு எதிர்நீச்சல் போட அழைக்கப்படுகின்றோம். மீனிடத்திலிருந்து இன்னும் ஒரு பண்பை பார்க்கின்ற போது அந்த மீன் தன்னை கொடுத்து மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. திருமறையில் கூட நாம் பார்க்கின்ற போது சில இடங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்ற போது அந்த மீன்கள் உணவாக பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கின்றோம். இன்றும் மீனிலிருந்து பலவிதமான மருந்துகள் மட்டுமல்ல, உணவுப் பொருட்கள், நல்ல சத்தான பொருட்கள் நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது தன்னை இழந்து, அது தன்னுடைய உயிரை நமக்காக தருகிறது, அல்லது தன்னுடைய உடலை நமக்காக தருகிறது. தன்னை இழந்தும் அது மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை கொடுத்து மற்றவரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தவும் மற்றவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறவனாக ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். உப்பும் ஒளியும் தனக்காக பயன்படுகிற ஒன்றல்ல, பிறருக்காக பயன்படுகிற ஒன்று. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிறருக்காக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். பிறருடைய ரட்சிப்பிற்காக, பிறருடைய ஆசீர்வாதங்களுக்காக செயல்பட அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் தன்னையே நமக்காக கொடுத்தார். அவர் தன்னையே கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கின்றார். அவருடைய வாழ்வை நமக்காக தந்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இன்று நாம் அவரை போல் வாழுகின்றோமா? ஒரு மீன் தன்னை கொடுத்து தன்னுடைய உடலை மற்றவர்களுக்காக கொடுக்கிறது, அல்லது அதை நாம் உணவாக உண்டு அதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு உபயோகமான ஒன்றாக இருக்க வேண்டும். திருமறையிலே ஆண்டவருக்கு பயன்பட்ட 2 மீன்களை குறித்து நாம் தெளிவாக காண முடிகிறது. அதில் ஒன்றுதான் நம்முடைய தியான வசனத்தில் சொல்லப்பட்ட யோனா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மீன். நமக்கு இந்த நிகழ்வு தெரியும், விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்கு ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பாருங்கள், நினிவேக்கு நேராக செல்ல வேண்டிய யோனா தர்சீசுக்கு கப்பல் ஏறிய போது ஆண்டவர் ஒரு பெரிய தடையை ஏற்படுத்துகின்றார். அவனை அந்த கப்பல் சேதம் ஏற்படாதபடிக்கு கடலில் தூக்கி வீசுகின்றார்கள். ஆனால் அங்கு ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவருக்காக அந்த மீன் பயன்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். காத்திருந்தது ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அல்லது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்போது யோனாவை விழுங்கலாம் என்றது காத்திருந்தது. மட்டுமல்ல, வேதம் சொல்லுகின்றது 3 நாட்களுக்குள்ளாக அவனிலே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டபோது மீண்டும் அது யோனாவை கரையிலே கொண்டு அது அவனை வெளியேற்றியது அல்லது கக்கி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு கடினமான செயல் மட்டுமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஜந்து அல்லது சாதாரண ஒரு மீன் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் காத்திருந்து ஆண்டுடைய வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து செயல்பட்டது என்று சொன்னால், 6 அறிவுடைய நானும் நீங்களும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏன் அவருடைய சமூகத்திலே ஆயத்தமாக இருக்கக்கூடாது? ஏன் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடாது? ஏன் நம்மை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மீனின் உதவியினால் யோனா மனமாற்றம் அடைந்தான். யோனாவின் மனமாற்றம் நினிவேயின் மக்களை மனமாற்றத்திற்கு வழிநடத்தியது. ஒரு மனிதனுடைய, ஒரு ஜந்துடைய அல்லது ஒரு மீனுடைய கீழ்ப்படிதல் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு தேசத்திலே கொடுத்தது. என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒருவருடைய கீழ்ப்படிதல், நீங்கள் ஒருவர் ஆண்டவருக்காக பயன்படுகின்ற போது உங்கள் குடும்பங்களிலே பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த தேசத்திலே பெரிய மாற்றம் ஏற்படும். நம்மோடு வாழ்கிறவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்படி ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களில் ஒருவர் ஆண்டவருக்காக ஆயத்தமாக, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகின்றீரோ நீர் சொல்லுகின்றபடி செய்வதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். உங்கள் வழியாக பெரிய காரியங்களை செய்வார். 2வது, நம்முடைய திருமுறை பகுதியாக படிக்க கேட்ட பகுதியிலே ஒரு மீனை குறித்து சொல்லப்படுகிறது. அது வேறு ஒன்றுமல்ல, ஆண்டவருடைய இடரலை அல்லது சீடர்களுக்கு இருந்த இடரலை அகற்றிய மீனாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் அங்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவ்விடத்தில் கொடு என்றார். 27வது வசனம் தொடங்குகிறது, நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கே. அதாவது
வரிப்பணம் செலுத்துவதை குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. ஏன் அவர் நினைத்தால் அந்த இடத்திலேயே ஒரு வரிப்பணத்திற்குரிய அந்த பணத்தை உருவாக்கி இருக்க முடியும், அல்லது வேறொரு முறையிலே பெற்றிருக்க முடியும். ஆனால் பாருங்கள், ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அதன் வாயில் ஒரு வெள்ளிப்பணத்தை வைத்து அது காத்திருக்க செய்து அதை பிடித்து பார்த்து அதிலிருந்து எடுத்து அதை கொண்டு கொடுப்பதற்கு வழி நடத்துகிறார் என்று சொன்னால், அங்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்த என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். கிறிஸ்தவர்களை குறிப்பதற்கு ஆதி திருச்சபையிலே மீன் ஒரு அடையாளமாக இருந்தது போல, ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இங்கு இடரலை, இன்னலை, தேவையை அல்லது இடரலை அகற்றி தேவையை சந்திக்கின்ற ஒரு மீனாக இங்கு ஆண்டவர் பயன்படுத்திய மீனை பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்று நாம் ஆண்டவருக்காக எதை கொடுக்கின்றோம்? இன்று நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே ஏதேனும் முறைகளிலே நாம் ஆண்டவருக்கு உதவியாக இருக்கின்றோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அற்ப ஜந்துவாகிய மீனை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்தார். சீடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மட்டுமல்ல, நினிவேயின் மக்கள் மனந்திரும்புதலை பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு பங்கிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு பங்கிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் மீன்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற நிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உயிருள்ள 2 மீன்கள் நமக்கு கற்றுத்தருகிற ஒன்று, அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று அவைகள் காத்திருந்தது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்பதைத்தான். இந்த நேரத்திலும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற நாம் மீன்கள் வழியாக திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட உண்மைகளை மனதில் பதித்துக் கொள்வோம். கரையில்லாத வாழ்வு வாழ்வோம், துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்வோம். மட்டுமல்ல, நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அவருக்காக அர்ப்பணிக்கின்ற போது நம்மை கொண்டு ஆண்டவர் தேசத்தை சந்திக்க முடியும். நம்முடைய குடும்பங்களிலே இன்னமும் ரட்சிக்கப்படாதவரை ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்த முடியும். மட்டுமல்ல, அவருக்காக எதையாவது நாம் கொடுப்பதற்கு முன் வருவோம். இந்த நாட்களிலும் திருப்பணியிலே பல தேவைகள் இருப்பதை உணர்கிற நாம் நம்மால் இயன்றதை கொடுப்போம். ஆண்டவருடைய தேவையை சந்திப்பதற்கு ஒரு மீன் வெள்ளிப்பணத்தோடு காத்திருந்தது. எத்தனை பேர் என்று ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்வதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மில் உள்ளவைகளை கொடுத்து நாம் ஆண்டவருக்காக உதவி செய்ய காத்திருக்கின்றோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய கரங்களில் நம்மை கையளிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அறிவிப்புகள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை சந்திக்க இருக்கின்ற பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை கூறுகின்றோம். புதிய ஆண்டை கடவுள் ஆசீர்வதி தருவாராக. அதுபோல் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை சந்திக்க இருக்கின்ற பெற்றோரை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் தாமே குடும்ப வாழ்விலே எல்லா பாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துவாராக. புதிய மாதத்தில் வந்திருக்கின்றோம். நம்புகின்றோம் மற்ற மாவட்டங்களிலே வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டபடி நமக்கும் விரைவிலே இணைந்து ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லி, குறிப்பாக வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இந்த தொழுகைகளை நீங்கள் கவனிக்கின்றீர்கள், இந்த தொழுகைகளிலே பங்கு பெறுகிறீர்கள் என்பதை அறிகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய எல்லா விதமான நல்ல பங்களிப்புகளையும் திருச்சபைக்கு தாருங்கள். திருச்சபையின் தேவைகளை அறிந்திருக்கின்றீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் எல்லா நிலையிலும் நம்முடைய திருச்சபை வளர்வதற்கு ஆண்டவர் உங்களையும் ஒரு பாத்திரமாய் பயன்படுத்த நான் ஆண்டவரை வேண்டுகின்றேன். நீங்களும் அதற்கு உதவியாக இருக்க உங்களை அன்போடு கேட்கின்றேன். தொடர்ந்து நாம் ஞான பாடலில் 287வது பாடலாகிய எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும் என்னும் பாடலை பாடி ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். ஞான பாடல் 287. எந்தன் ஜீவன் இயேசுவே
ஜெபம் செய்வோமாக. கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு கடவுளே, எளிய ஜந்துக்களையும் பயன்படுத்தி உமது திருத்திட்டத்தை நிறைவேற்றியவரே, எங்களையும் பயன்படுத்த வாஞ்சை உள்ளவராக சித்தமுள்ளவராக நீர் இருக்கிறீர் என்பதை புரிந்திட உமக்காக பயன்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க கடவுள் இந்த தொழுகை வழியாக தந்த அழைப்புக்காக வழிகாட்டுதலுக்காக நன்றி சொல்லுகின்றோம். சூழ்நிலை காரணமாக காணொளி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உமது பிள்ளைகளும் உம் சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்க வேண்டும், என்னை நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய ஆண்டவரே அர்ப்பணமுள்ள வாழ்வுக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதியும். புதிய வாரத்திலே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் தேவை அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபைத்தார். அவர் ஒரு கடமைகளை ஆற்றுகிற போது நேர்கூட இரும் சுவாமே. தந்தையே, இந்த நேரத்திலும் இந்த வாரத்தில் பிறந்த நாளை சந்திக்க இருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய வருடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வருஷத்தை நன்மையால் கிருபையால் முடிச்சூட்டுகிற கர்த்தர் உமது பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. அதுபோல இந்த வாரத்திலே குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இணைத்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் ஒரு யோசுவாவின் குடும்பத்தைப் போல கர்த்தரை சேவிக்கிறவர்களாக கர்த்தருக்கு சாட்சிகளாய் நிற்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களை கட்டி எழுப்ப அருள்த்தார். அன்பின் நிறைவா, இந்த தொழுகைக்காக பல நிலைகளில் உதவி செய்த அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உமது திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் ஜெபங்கேளும் அன்பும் இரக்கும் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணம், எல்லாரும் போற்றும் மாறலாம், நல்ல நாதா வல்ல வேந்தா பொல்லாப்பை போக்கும் பேர்மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம்ம எல்லாரோடும் உலகனைத்தோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி தரிப்பதாக.